எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன். எல்லோரும் நல்லா இருக்கணும் சொல்லி ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என்னோடய பீரோவை க்ளீன் பண்ணி நான் அடுக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. என்னோடய ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறதுக்கான சாரீஸ் மடிக்கிறேன். அந்த சாரீஸ் ரொம்ப கலைஞ்சவே இருந்துச்சு. ரொம்ப நாள் இந்த வீடியோலாம் எடுத்து அப்படி இப்படியே மடிக்காமல் வச்சு எனக்கு டைமே கிடையாது. இன்றைக்கி தான் மடிக்கலான்னு சொல்லிட்டு டைம் பார்த்து எல்லாம் ரெடி பண்ணி மடிக்கிறேன். இதெல்லாம் நான் மோஸ்ட்லி ஆஃபீஸ்க்கு அந்த வெளியில் போகிற மாதிரி ட்ரெஸ்ஸு. என்ன ட்ரெஸ்ஸுனால் இதெல்லாம் நாங்கள் லாங் கவுன் தான். இது மோஸ்ட்லி எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரு தான் நான் வெளியில் பர்ச்சேஸ் பண்ணுறது. கடையில் போய் அது கடைக்கே போக மாட்டேன். எல்லாமே மீஷோ தான். என்னோடது எல்லாம் மீஷோ ப்ராடக்டாக தான் இருக்கும். மேக்ஸிமம் சாரியோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 200 to இந்த சாரீஸில் 200 to 300 இல்லைனா 400 சம்திங்காக தான் இருக்கும். மற்ற சாரீஸ் சில்க் சாரீஸ் மாதிரி இருக்கிறது மட்டும்தான். அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு 500, 600, 700 தான் வாங்குவேன் நான். அது மேலே போகாது. இது எல்லாமே இந்த லாங் கவுன் எல்லாமே பார்த்திங்கன்னா மீஷோவில் தான். எல்லாம் 300, 400, 200 அந்த ரேஞ்ச் உள்ளது தான். இதெல்லாம் அயர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மடிக்கிறதெல்லாம் மடிச்சு வச்சிடலாம். இது அயர்ன் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அயர்ன் பண்ணி வச்சுட்ருக்கேன். இந்த சாரீ பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது ஆரஞ்சு கலர் ஒரு சாரீ ஒன்று, க்ரீன் கலர் ஒன்று சாரீ ஒன்று. ஆரஞ்சு கலர் எங்கள் அம்மா வச்சுட்டாங்க, க்ரீன் கலர் நான் வச்சுக்கிட்டேன். இது லோக்கலில் வாங்கினது. இந்த சாரீ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அமேசானில் 230க்கு வாங்கினதுன்னு நினைக்கிறேன். 230 சம்திங் தான் இந்த செக்குடு சாரீ. இப்போ மடிச்சிட்ருக்கிற நான் கிரேப் கலரோட சாரீ ப்ளைன் சாரீ இது நான் மீஷோவில் வாங்கினது. இது ஒரு 350 or 400க்குள்ளே இருக்கும். இந்த ப்ளவுஸ் என்னோடய தங்கச்சி மேரேஜுக்கு நாங்கள் வாங்கின பட்டு சாரியோட ப்ளவுஸு. அது இப்போது கொஞ்சம் டல்லாகிருச்சு. அதனால் ஆரி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஆரி ஒர்க் போடுறதுனால ஆரி ஒர்க் பண்ணலான்னு வாங்கினேன். இது ஒரு கிஃப்டட் சாரீ. மோஸ்ட்லி ஈரோட்டுக்காரங்களுக்கு இது நிறைய தெரிஞ்சிருக்கும். போன வருஷம் எங்களுக்கு கிஃப்டாக நிறைய வந்துச்சு. இது ஒன்று, இன்னொரு சாரீ ஒன்று. இதுவும் பார்த்திங்கன்னா 200 தான். இது வந்த சமயம் பார்த்திங்கன்னா இதோட ரேஞ்சே பார்த்திங்கன்னா 200 தான் இருந்துச்சு. இப்போது 300, 400, 500 வரைக்கும் இருக்குது இந்த சாரியோடது. ஆனால் நான் வாங்கும்போது 200. இதுவும் பார்த்திங்கன்னா அமேசான்லேயும் மீஷோலேயும் வாங்கினதுன்னு நினைக்கிறேன். இதுவும் எனக்கு ஒரு கிஃப்டட் சாரியோட ப்ளவுஸ் தான். அதுக்கப்புறம் இருக்கிற இந்த பிங்க்கு இதுவும் நான் மீஷோவில் வாங்கினது தான். எல்லாமே மீஷோ ப்ராடக்ட். இந்த சாரியுமே மீஷோவில் தான் வாங்கினது. இது ஒரு 750 சம்திங். 3 பேர் சேர்ந்து வாங்கினோம். ஒரே கலரில் 3 பேர் வாங்கினோம். இது நான் கடை வீதியில் ஒரு சேட்டு கடையில் போய் ஃபேப்ரிக்காக எடுத்து நான் சாரியாக பண்ணிட்டது. என்னென்னா இந்த ஃபேப்ரிக்கை எடுத்துகிட்டு இதே சாரியில் இதே ப்ளவுஸ் தைச்சிக்கலாமான்னு கேட்டு, அப்புறம் நான் புளித்தோல் போத்திய வல்மார் இருப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நல்லாவே இருந்தது சாரி. எல்லாருமே சொன்னாங்க, கமெண்ட் பண்ணாங்க, எனக்கு இந்த சாரீ வாங்கி கொடு. நான் சாரியாக வாங்கலை, நான் துணியாக வாங்கினேன். இது ஒரு ஒரு பர்த்டே சாரீ. இது ஒரு கோட்டா சாரீ. இதுக்கான ப்ளவுஸ் தான் நான் ஃபஸ்ட்டு எம்ப்ராய்டிங் போட்ட ப்ளவுஸு. இது ஆரி ஒர்க் எம்ப்ராய்டிங் போட்டேன். அதுக்கப்புறம் இதுவும் மீஷோவில் உள்ள சாரீ தான். அதுக்கப்புறம் இது ஒரு பாண்டா பிரிண்டட் போட்ட சாரீ. இது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அந்த பாண்டா பிரிண்டட் போட்ட சாரீ இதுவும் மீஷோவில் தான் வாங்கினேன். 200 சம்திங். இதுவும் மீஷோ தான். எல்லாமே மீஷோ தாங்க. நான் வாங்குகிற சாரீஸு, சுடி வாங்குறது, அப்புறம் பார்த்திங்கன்னா லாங் கவுன் வாங்குறது. இது என்னதுன்னா ஸ்பெஷல். இது சித்து பாண்டியன் ஸ்டோரில் கட்டியிருந்தாங்க அந்த சாரீ. அவங்க கட்டின அடுத்ததாக மீஷோவில் அந்த சாரீ இருந்தோடனே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். அவங்க கட்டின சாரீ ஒரு 3 சாரீ பக்கமாக நான் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். இது ஒரு சாரீ, அப்புறம் ஒரு பட்டு சாரீ ரெட் கலர் ப்ளவுஸு. அது அவங்க பிறந்த நாளுக்கு அவங்க அந்த பாண்டியன் ஸ்டோரில் பிறந்த நாளுக்கு அவங்க கட்டிட்டு கோயிலுக்கு போவாங்க. அந்த சாரீ ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீதியெல்லாம் ப்ளவுஸ் தான். இதெல்லாம் மடித்து எல்லாம் ஒரு ஓரமாக வச்சு நம்ம ஒரு கபோர்டெலாம் ரெடி பண்ணலாம், பீரோவெலாம் ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் வேகமாக அடிச்சிட்டு இருந்தேன். பயங்கர வெயிலுங்க. வீட்டுக்குள்ளே உட்காரவே முடியல. லைட்டு போட்டு உட்கார முடியல. எல்லாம் கசகசன்னு இருந்துச்சு. டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எப்போண்டா போய் அப்படி உட்காரலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். இவ்வளோ தாங்க என்னோடய ஆஃபீஸ்க்கு இப்போ கட்டிட்டு போகிற சாரீஸ். மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா
என்னோடய சில்க் சாரீஸ் தான். அது நான் ஒரு நாள் இன்னொரு நாள் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் எத்தனை பட்டு சாரீ வச்சுருக்கேன். இவ்வளோ தான் ஆஃபீஸ் சாரீ, இவ்வளோ தான் லாங் குர்த்திஸ். அதை வெளியில் போட்டுக்குவேன். சப்போஸ் ஆஃபீஸில் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா அதுக்கும் போட்டுக்குவேன். இது 2 in 1 பர்பஸு. அப்புறம் ரெகுலராக ஆஃபீஸ் போட்டுக்கிற சுடி வந்து வேறு பக்கம், அந்த பக்கம் பார்த்தீங்களா ப்ளூ கலர் பேக்கில் அதில் வச்சுருக்கேன். அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி வாங்கின பர்ச்சேஸ் தான். இதுதான் என்னோடய பீரோடில் என்னோடய கபோர்டு. இது மட்டும்தாங்க என்னோடய கபோர்டு. மேலே ஒரு ஹேங்கர் ஒன்று இருக்கும். அது வந்து என்னோடய பட்டு சாரியோடது. இவ்வளோ தான் வீடியோ. என்னோடய வீடியோ பிடிச்சி